எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வீடியோல வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. எல்லாருக்குமே இந்த பனி நாள், குளிர் நாள் வந்தாலே எல்லாருக்கும் ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். ஒரு கோல்டு, இருமல், சளி தீராத ஒரு பிரச்சனைகள் இருக்கும். டாக்டர்ட்ட போவோம். நெறைய விஷயங்கள் பார்ப்போம். இதுக்கு ஈஸியான மெத்தட்ல நம்ம ஆத்திலேயே இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இது கையில இருந்தது அப்படின்னா பெரிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். சுக்குமல்லி காஃபி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சுக்குமல்லி காஃபி வந்து நாமளே வந்து நம்ம ஆத்துல வந்து நம்ம வீட்ல எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இது குடிச்சோம் அப்படின்னா அப்படியே கபகபன்னு ரொம்ப சூப்பரா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு இதுல வந்து ஒரு ஒரு பாண்லி வச்சிருக்கேன். இதுல வந்து எண்ணெயெல்லாம் எதுவும் நம்ம விட வேண்டாம். இது ட்ரையா வந்து அப்படியே கொஞ்சம் லேசா சூடாகட்டும். இப்ப இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் அளவு வரைக்கும் நம்ம வந்து வர மல்லி எடுத்துக்கலாம். அதாவது கொத்தமல்லி விதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர் வந்து மல்லி விதை அப்படின்வா. இந்த மாதிரி மல்லி வந்து எடுத்துக்கலாம். இது வந்து தாராளமா டம்ளர்ல சொன்னோம் அப்படின்னா, டம்ளர்ல வந்து ஒரு பெரிய டம்ளர்ல 1 டம்ளர், கப்புனா 1 கப்பு. அதாவது கிராம்ல 150லேருந்து 200 அளவுக்கு 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் அளவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துட்டு இருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கணும். ஜீரகம் வந்து அதிகமா வேண்டாம். ஒரே 1 ஸ்பூன் நார்மல் ஸ்பூனால ஒரு சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் அளவுக்கு போரும். அதுக்கப்புறம் ஒரு 20 கிராம்பு, 20 ஏலக்காய். நீங்க சுக்கா எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு விரல் நீட்டுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க. இல்ல சுக்கு பொடியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் சுக்கு பொடி எடுத்துக்கோங்க. நான் வந்து சுக்கு பொடி தான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க சுக்கா எடுத்துக்கிற போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சுக்க வந்து நல்லா கல்லால வச்சு ஒரு பேப்பர்ல நசுக்கிட்டு, அதுக்கப்புறம் லேசா நம்ம வந்து வறுத்துக்கணும். நான் வந்து இன்னைக்கு சுக்கு பொடி எடுத்துட்டு இருக்கேன். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுல வந்து இந்த ஏலக்காய், இந்த கிராம்பு இது 2யும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து லேசா ஒரு சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப வந்து செவக்க செவக்க வறுக்கணும் அப்படிங்கிறதுல லேசா ஒரு சூடு வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்துப்போம். ஒரு லேசான ஒரு வாசனை வரும். அந்த மாதிரி வறுத்துக்கலாம். சிம்லயே வச்சுட்டு நம்ம வந்து பொறுமையா வந்து வறுத்துட்டோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஜீரகம். இதெல்லாம் போடும்போது லேசா வெடிக்கும். கொஞ்சம் நம்ம வந்து வறுத்துக்கலாம். கிராம்பு போட்டதுக்கு அப்புறம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம இந்த ஜீரகத்தையும் போட்டுட்டு லேசா வந்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம். ட்ரையா பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். படபடன்னு பொரியிற சவுண்டு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம வரும்போது எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுவோம். ரொம்பவே ஈஸியான வேலை தான் இது. அடுத்தது வந்து மிளகை இதுல வந்து சேர்த்துக்கலாம். மிளகும் அந்த மாதிரி வறுக்கும் போது பாத்தீங்கன்னா லேசா வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சிம்ல இருக்கட்டும். மிளகை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இது மேல நம்ம தனியா போட்டுக்கலாம். இப்ப இதன் மேலேயே வந்து இந்த தனியாவை நம்ம சேர்த்துடலாம். நமக்கு காரம் எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சுக்கோ இல்லை சுக்கு பொடியோ, அதே மாதிரி மிளகும் வந்து நம்ம காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்க அளவு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். 1 கப் அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்துட்டு இருக்கேன். நமக்கு கொஞ்சம் கூடுதலான காரம் தேவை, த்ரோட் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இப்ப இதை சிம்ல வச்சு லேசா இதுவும் ஒரு வாசனை வரணும். இந்த மல்லியோட வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதையும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பார்ப்போம். நம்ம லேசா இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சிம்ல வச்சுட்டு வறுக்கும் போது பாத்தீங்கன்னா மிதமான சூட்ல ரொம்பவே கரெக்டா இருக்கும். நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை விட்டு விட்டு வறுத்தோம் அப்படின்னா லேசா படபடன்னு ஒரு பொரியிற சவுண்ட் வரும். ரொம்ப மைல்டா தான் இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்தோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு ஒரு தீஞ்சு போன வாசனை வந்துடும். அந்த மல்லியோட வாசனை வந்து ஃப்ளேவர் மாறி போயிடும். அதனால ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ரொம்ப நிதானமா நம்ம வந்து பெரட்டி பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் லேசா வரும். அந்த மாதிரி வர மாதிரி நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மிளகும் இந்த மல்லியும் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கே சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருது. நல்லா இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து நம்ம அப்படியே வந்து
இதையும் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். இதை வந்து என்ன பண்ண போறேன், நல்லா ஆற வச்சுட்டு நைஸா வந்து மிக்சியில் பவுடர் பண்ணணும். நான் வந்து சுக்கா எடுத்துட்டோம் அப்படின்னா சுக்கை வந்து நசுக்கிட்டு அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்து வறுத்துக்கணும். சுக்கு பொடியா தான் சேர்த்துக்க போறோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து அரைச்சிட்டு அதோட எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நம்ம வந்து இப்போ நான் வந்து பொடியா எடுத்துக்கிறதுனால அரைச்சிக்கிறேன். நீங்க சுக்கு எடுக்கிறீங்கன்னா இதோட சேர்த்து நசுக்கிட்டு பவுடர் பண்ணிக்கிறதுக்காக அது நல்லா மசியணும் இல்லையா, அதனால அதை நசுக்கிட்டு கல்லால நம்ம வந்து இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா வந்து ஆறிடணும். இது எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில எவ்வளோ மேக்ஸிமம் வந்து நம்மளால நைஸா அரைக்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா சலிச்சுக்கலாம். கப்பி இருக்கும், நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் தொண்டையில நிரல்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கறதுனால தேவைன்னா சலிச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடரா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சலிக்க தேவையில்லை. இதை அரைச்சிட்டு நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா நைஸா ஃபைன் பவுடரா பண்ணிட்டேன். விட்டு விட்டு நம்ம பிரேக் எடுத்து ஒரு 3 தடவை நல்லா நைஸா ஓட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஃபைன் ஆயிடும். வேணும்னா நம்ம வந்து இது ஒரு தடவை சலிச்சுக்கலாம். அப்படி சலிக்கலை அப்படின்னா நம்ம வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கொதிக்க கொதிக்க சுட சுட இருக்கிற பால்ல வந்து கொஞ்சம் பனங்கல்கண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இருமல் இருக்காது. பனங்கல்கண்டோ இல்லை நார்மலா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலா ஒயிட் சுகர் நம்ம போடுவோம் இல்லையா, உங்க விருப்பம் தான், அந்த மாதிரி போட்டுக்கலாம். பனங்கல்கண்டு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமா அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருமல் வந்து கண்டிப்பா கட்டுப்படும். அந்த மாதிரி கொஞ்சமா நமக்கு எவ்வளவு ஸ்வீட் தேவையோ அந்த மாதிரி போட்டு இதுல வந்து நார்மல் ஸ்பூனால ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எடுத்துட்டா போறோம். ஒரு நார்மல் ஸ்பூனால ஒரு பெரிய டம்ளர் பால் அப்படின்னா இதால ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் போட்டு நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சமா பனங்கல்கண்டோ வெல்லமோ சேர்த்துட்டு கொதிக்க கொதிக்க இருக்க பால் அதுல விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. கொஞ்சம் அந்த எசன்ஸ்லாம் அதில் இறங்கட்டும். நம்ம சலிச்சுட்டு போடுறோம் அப்படின்னா நல்லா ஆற்றி அப்படியே சூடாக குடித்தோம் அப்படின்னா இது அப்படியே கபகபன்னு அந்த வாசனையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. அந்த ஏலக்காய், கிராம்பு, அந்த மல்லியோட வாசனை, சுக்கு இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குடிச்சா எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த கண்டிப்பாக மழை நாள், இந்த பனி நாளைக்கு இது ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். அப்படி நம்ம சலிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து பாலில் கலந்துட்டு வடிகட்டிட்ட கூட குடிச்சோம்னா நமக்கு வந்து 1-2 நிரலாம இருக்கும். ரொம்பவே அருமையான சுக்குமல்லி காஃபி எப்படி ரெடி பண்றது நம்ம ஆத்துலயே அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா பால்ல கலந்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்.